தம்பி, ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இத்தனை பேரை கைது செஞ்சீங்கல்ல, 3 பேரை கொன்னீங்கல்ல, சுட்டு. ஏன் கொன்னீங்க? சுட்டுக் கொள்ளுகிற அளவிற்கான காரணம் என்ன இருந்தது? ஏன் மக்களுக்கு சொல்ல? சுட்டு கொன்னவங்க தான் நேரடியாக கொலையில் ஈடுபட்டு கொன்னாங்களா? அதை சொன்னீங்களா? இல்லை. இத்தனை பேர் தினம் நீதிமன்றத்துக்கு வராங்களா? அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட ஒருத்தருடைய வாக்குமூலத்தை ஏன் பொது வெளியில் மக்களுக்கு சொல்ல? இதனால் இத்தனை நாள் திட்டமிட்டோம், இவங்க தான் சொல்லி இந்த ஆம்ஸ்ட்ராங்குங்கிற தலைவரை நாங்கள் கொன்னோம் அப்படிங்கிறத ஏன் நீங்கள் சொல்லலை? இப்போ இத்தனை இது இருக்குல்ல, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் சொல்றீங்க மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கச்சி, இந்த 9ஆம் படித்த தங்கச்சி, 4 பேர் இப்போ ஆசிரியர், அவர்களுடைய வாக்கு மூலமாக ஏன் வரல? இந்த மாதிரி இந்த ஆட்டோவில் தொந்தரவு பண்ணாங்கிறத ஒரு வழக்கமாக ஒரே நாடகமாக போடுறீங்க. அது போர் அடிச்சிருச்சு. ஒன்று இந்த காலை உடைச்சி இந்த கையை உடைச்சி மாக்கட்டு போடுறீங்க, இந்த காலை உடைச்சி இந்த காலில் கை கால் உடஞ்சி வளர்ந்தவன். நான் கபடி விளையாடும்போது கால் உடஞ்சி கை உடஞ்சி எனக்கு வலின்னா என்னன்னு தெரியும். கட்டு போட்டால் அந்த வலி என் முகத்திலே தெரியும். இவெல்லாம் கையை காலை உடச்சி கட்டு போட்ட மாதிரி இல்லையே நீங்கள் காட்டும்போது. ஒரு தடவை அப்படி தூக்கிட்டு வரீங்க, தாங்கி வரான். ஒரு தடவை அவனே நடந்து வரான். ஒரு தடவை சக்கரை நாட்கள் வச்சு தள்ளிட்டு போகிறீங்க. இந்த நாடகம் உங்களுக்கே பார்க்க அசிங்கமா இல்லையா? சொல்லுங்கள். ஏன்டா அப்படி பண்ணோம்? நாங்கள் அது மாதிரி பண்ணிட்டோங்க, போதையில் இருந்தவங்க தெரியாமல் பண்ணிட்டோங்க, இல்லை திட்டமிட்டு பண்ணோம். எதையாவது ஒன்று நீ எனக்கு சொல்லு. அப்போ ஏன் நீ தேவைன்னா அந்த கட்சி கொடியை கட்டிட்டு போனவனை மட்டும் பேச வைக்கும்போது இதை ஏன் பேச வைக்கல? ஆம்ஸ்ட்ராங் கொலையில் நாங்கள் எதுக்காக திட்டமிட்ட, இத்தனை நாள் திட்டமிட்ட, இந்த காரணத்துக்காக அவரை கொல்ல வேண்டிய தேவை வந்தது? சொல்லு, வெளியில் சொல்லு. அப்போ சொல்ல மாட்டேங்கிற. சில இதுகளுக்கு எந்த அமைச்சரும் பேசுகிற, நேரடியாக காவல்துறையை பேசும், போலீஸ் அதிகாரியே பேட்டி கொடுத்துட்ருப்பாரு. இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த ஆட்சி முறையை கள்ளக்குறிச்சியில் சாராயங்காய்ச்சி விற்றது மாவட்ட ஆட்சியர், காவல்துறையை ஏன் நீ பணியிட மாத்திர?